ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு சுடிதார் நெக் டிசைன் வந்து பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லைனிங் அண்ட் மெயின் கிளாத் ரெண்டையும் வந்து ஒன்றா வந்து வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட சென்டர் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பேண்ட் கிளாத்து. இது வந்து பேண்ட் கிளாத்து நான் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருக்கேன். கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன். இப்போ கேன்வாஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த நெக் ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா இது வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதோட நெக்கோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 இன்ச் அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச் வந்து இறக்கம், 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் நெக்காக வந்து வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் அந்த அளவில் வந்து நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சேம் வந்து 1.25 இன்ச் வந்து ஃபுல்லாக அந்த ரவுண்ட் நெக்கை சுற்றியும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இப்படி ஒரு வீ கட் கொடுத்துட்றோம். இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து வீ கட் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து இந்த அளவில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வீ வந்து பெருசாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது. அப்படிங்கிறனால நான் இதை வந்து ஒரு 1 இன்ச்சாக வந்து மாற்றிடுறேன். ஓகேங்களா? இது வந்து 1 இன்ச்சில் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். வீ வந்து கீழே வந்து 1.5 இன்ச்சு 1.25 வந்து 1.25 இன்ச்சில் வந்து வீ வந்து கொடுக்குறோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சேம் இதே ஷேப்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நெக் வந்து நம்ம எப்பயுமே டிசைன்ஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு மேலே ஒரு கேன்வாஸில் ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு அந்த நெக்கோட அகலம் வந்து மாறாமல் அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேண்ட் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்குது. இதை வந்து நம்ம ஒட்டிக்கிறதுனாலும் வந்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இதே போல் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துடலாம். கரெக்டாக சென்டர் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து பெரிய தையலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம பிரித்து விட போகிற தையல் தான். அதனால் வந்து எனக்கு இதே மாதிரி பெரிய தையலாக வச்சுட்டு நம்ம இது வந்து ஒட்டுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி உள்ளார ஒரு லைன் வந்து நம்ம தையல் போட்டுடலாம். எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதை நம்ம வந்து பிரித்து விட்டுறணும் அந்த தையல் எல்லாத்தையும். இப்போ இதை வந்து தைச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து 1/4 இன்ச் அளவில் கிளாத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கார்னரில் மட்டும் நான் லைட்டாக இந்த மாதிரி வந்து சின்ன கட் கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். நமக்கு வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா நீங்கள் வந்து இது மேலே ஏதாவது லேஸ் மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளாத் அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு அது மேலே தான் நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம். இன்னும் நீடில் வச்சுக்கோங்க. நீடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த கை உள்ளே போகாத இடத்துல எல்லாமே நீடில் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீ வர இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு சைடு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போலவே இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதுலேருந்து கம்பல்சரி நமக்கு வந்து பிசுறு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வந்து வராது. இதை நம்ம வந்து நல்லா நீட்டாக ஒரு ஃபோல்டிங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச்சஸே போடுறோம். இப்போ இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து 2ஆக மடித்து இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுலேயும் வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? இதோட பேக் சைடு வந்து திருப்பி வச்சிடலாம். லைனிங் கிளாத்தோட பேக் சைடு வந்து திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த 2 சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து கரெக்டாக வந்து
ஒரு நூல் அளவு தான் வந்து உள்ளார தையல் போடுறேன். இதுலேருந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம இதில் இப்படி சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து கரெக்டாக அந்த மெரூன் கலர் நூல் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே லாஸ்ட்டாக வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக போட்டோம் இல்லைங்களா அந்த நூலை, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரித்து ரிமூவ் பண்ணிடணும். கரெக்டாக அந்த ஷேப் வச்சுட்டு இப்போ இந்த சைடு வந்து தையல் போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்டர் சைடு வந்து நம்ம தையல் வந்து போட்டுடலாம். நல்லா வந்து ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. இதே போலவே வந்து இந்த சைட்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாத்தையும் வந்து பிரித்து விட்டுடலாம். இதில் உங்களுக்கு பிசுறு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னாலும் அதுவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீடில் வச்சு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக வந்து நெக் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நெக் டிசைன் காட்டுறேன். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்கோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.